மகாவீர் ஜெயந்தியையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பகவான் மகாவீரரின் 5 கொள்கைகளை அனைவரும் அவசியம் பின்பற்றி உண்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நெறிகளை பின்பற்றுவதன் மூலம் வாழ்க்கையில் அமைதி மற்றும் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில், மகாவீரரின் எக்காலத்திற்கும் பொருந்தும் போதனைகள் சுய கட்டுப்பாடு, சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்துடன் கூடிய வாழ்க்கையை நோக்கி பயணிக்க அனைவரையும் வழிநடத்துவதாக கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாவீரரின் வாழ்க்கை மற்றும் போதனைகள் அகிம்சை, சமாதானம் மற்றும் உண்மையின் பாதையில் செல்ல நம்மை தொடர்ச்சியாக தூண்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். மகாவீரரின் கொள்கைகள் ஆன்மீக ரீதியில் மேம்பாடு அடைய உதவுவதோடு இன்றைய உலகிற்கு மிகவும் பொருத்தமானதாக இருப்பதாகவும் புகழாரம் சூட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், மகாவீரரின் 5 கொள்கைகள் நமக்கு ஆன்மீக வழிகாட்டியாக திகழ்வதோடு வலிமையான சமூகத்திற்கு அடித்தளம் அமைப்பதாகவும் நல்லிணக்கத்துடன் கூடிய தேசத்தை உருவாக்க உதவுவதாகவும் குறிப்பிட்டார். மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், மகாவீரரின் போதனைகள் அகிம்சை, உண்மை மற்றும் சமாதானத்துடன் சரியான பாதையில் நாம் செல்ல வழிகாட்டுவதாக கூறினார்.